இது ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கெயின்ஸ் கிட்டே தான் இருக்கும். ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், குரூப் 2 குரூப் 2A ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ வைக்கும். குரூப் 4க்கு 90 days பிளான் வந்து ஓடிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுல் கெயின்ஸ் கிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடச்சிரும். எல்லாருமே ஆல் த பெஸ்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மோஸ்ட்லி வந்து டவுட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. சார் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2A படிக்கும் சார், எங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. ஏன்னா இது வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த இதை படிச்சுட்டே தான் இருக்கீங்க. மோர் தென் ஒரு 25 lakhs கிட்ட இந்த வாட்டி அப்ளிகேஷன் வந்து வரும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது எல்லாருக்குமே கட் ஆஃப் வைஸ் பார்த்துருவோம். கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4க்கு அப்படிங்கிறது வந்து 10th டிகிரி மட்டும் இருந்தால் போதும். டைப் ரைட்டிங் இருந்துச்சுன்னா 10th ப்ளஸ் போத் ஹையரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது, தமிழ் ஹையர், இங்கிலீஷ் லோயர், இங்கிலீஷ் ஹையர், தமிழ் லோயர், அப்படி. அடுத்து 10th ப்ளஸ் ஷார்டன் வந்து முடிச்சிங்கன்னா அதுவும் போத் ஹையர், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் ஹையர், இங்கிலீஷ் லோயர், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ் ஹையர். இப்போது 10th முடித்தாலே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 குரூப் 2க்கு டிகிரி ஹோல்டர். இப்போ குரூப் 4க்கு கட் ஆஃப் வந்து பார்ப்போம். வாங்க குரூப் 4க்கு கட் ஆஃப் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்ப்போம். அடுத்து வந்து டைப் ரைட்டிங் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு, அடுத்து வந்து ஷார்டன் ஸ்டெனோ படித்தவங்களுக்கு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏ அப்படிங்கிறது சொல்லுவாங்கப்பா, ஜேஏ அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓசிக்கு எவ்வளோ இடச்சா கிடைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு? லாஸ்ட் 3 years வந்து நடக்காமல் தான் இருக்குது. இந்த வாட்டி வேகன்சி வந்து ஒரு 11,000 வேகன்சி வந்து வரும். கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக பிளான் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓசிக்கு வந்து எவ்வளோ எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 180க்கு மேலே இருந்தால் ஓசி கிடைக்கும். 180க்கு மேலே இருந்தால் ஓசிக்கு வந்து கிடைக்கும். ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எந்த கமிட்டியாக இருந்தாலும் ஓப்பன் காம்படிஷன் வந்து கிடைக்கும். பிசிக்கு எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 180 மார்க் கிடையாது, 180 கொஸ்டின்ஸ் வந்து போடணும். 200 கொஸ்டின் மொத்தம் வந்து 300 மார்க்கு, 200 கொஸ்டின். ஒரு 180 கொஸ்டின் போட்டால் தான் ஓசி கிடைக்கும். அடுத்து பிசிக்கு எவ்வளோ சார் இருந்தால் கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 177 176 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிசிக்கு ஒரு 176 77 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சார் கிடைக்கும்? பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போது 173 அதுக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 173 75 தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எம்பிசி அப்படின்னா எம்பிசிவி, எம்பிசிஎன் டிஎன்சி, எம்பிசிஓ 3 வந்து இப்போ கேஸ் வந்து பிப்ரவரி 15 16 வந்து வர மாதிரி இருக்காது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தனித்தனியாக கட் ஆஃப் வந்து போடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டே தான் இருக்கும். டெய்லி வந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கொடுத்தே தான் இருக்கும். அதனால் எம்பிசி இப்போ டோட்டலாக இப்போ எம்பிசி காமனாக ஓல்டு பேட்டர்ன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ இருந்தால் எவ்வளோக்கு சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 172க்கு மேலே தான் கண்டிப்பாக உங்களுக்கு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போச்சு எஜுகேஷன் பிளாக்கோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயோ கண்டிப்பாக கிடைக்கும். சார் ரெவன்யூ தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 178 மேலே எம்பிசி இருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது எஸ்சி கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருந்தால் கிடைக்கும்? ஒரு 170க்கு மேலே இருங்க எடுத்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் வேலை கிடச்சிரும். அடுத்து வந்து இதே தான் எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு 168 167 வந்து போகும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் ரைட்டிங் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து போத் ஹையர் முடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போத் ஹையரு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹையரு லோயரு, தமிழ் ஹையரு இங்கிலீஷ் லோயர், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ் லோயரு இங்கிலீஷ் ஹையரு, இப்படி வந்து இருக்குது. இதில் வந்து எவ்வளோ சார் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி வேக்கன்சி வந்து அதிகம். கண்டிப்பாக எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த இதிலே போக பார்த்துருங்க. இதில் வந்து ஓசிக்கு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசிக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து காட்டல. லாஸ்ட் 3 years 4 yearsஆகவே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசிக்கு ஒரு 175 தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 175 173க்குள்ளே தான் கண்டிப்பாக வந்து ஓசி கம்யூனிட்டி முடிஞ்சிடும். அடுத்து பிசி கம்யூனிட்டி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 170க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு டைப் ரைட்டிங்கில் கிடச்சிரும். இப்போ டைப் ரைட்டிங்க்கே ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுட்டாங்க. மோஸ்ட்லி வந்து டைப் ரைட்டிங் வந்து படிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பிசிஎம்க்கு வந்து ஒரு 167க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். 167க்கு மேலே தான் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து டைப் ரைட்டிங் எம்பிசியாக இருந்தால் ஒரு 169க்கு மேலே தான் கிடைக்கும். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து 166 மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு 165 64க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சொல்கிறதோட ஒரு 2 to 3 மார்க்ஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். அதில் யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. சேஃப் கட் ஆஃப் தான் சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷார்டன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. 2 years வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க மோஸ்ட்லி.
அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசிக்கு வந்து எவ்வளோ எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசிக்கு வந்து ஒரு 140 150 எடுத்தாலே ஓசி கம்யூனிட்டி வந்து ஈஸியாக கிடைக்கும். பிசிக்கு 145 மேலே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பிசிஎம்க்கு ஒரு 143. அடுத்து எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 140க்கு மேலே தான் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து எஸ்சி பிரிவினருக்கு வந்து ஒரு 136 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். 136 கொஸ்டின் வந்து ஈஸியாக போட்டால் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு வந்து ஒரு 130 233 கொஸ்டின் வந்து போடுங்க, ஈஸியாகவே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸ்டுடியோ பார்க்க நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.